ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான அல்வா ரெசிபி, அதுவும் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். 4 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது 500 கிராம் உருளைக்கிழங்கு. இது இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க, ஸ்மூத்தா மசிச்சுக்கோங்க. இப்போ கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சிருக்கேன். அது கூட நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கலந்துட்டே வாங்க. ஏன்னா இதுல ஸ்டார்ச் இருக்கிறதுனால சீக்கிரமா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கைவிடாம கலந்துட்டே வாங்க. இது ஒரு 5 to 7 நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொடிச்ச சர்க்கரைக்கு பதிலாக நீங்க அப்படியேவும் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பொடிச்ச சர்க்கரை சேர்த்தா சீக்கிரமா கரையும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்ப நம்மளோட சர்க்கரையோட அளவை நல்லா தூக்கி கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கலந்ததும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, கொஞ்சமா முந்திரி, பாதாம், பிஸ்தா, இது மூணுத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன். இது மூணுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க இதை சேர்க்க தேவையில்லை. இது ஒரு 2 நிமிஷம் கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக நீங்க ஃப்ரெஷ் கோகோனட் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக வெட்டிட்டு மிக்சியில நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கலந்துட்டே வாங்க. இந்த மாதிரி கலந்துட்டே வந்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் கலக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு மாசா லம்பா ஒன்று திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய் தடவன பாத்திரத்துல இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை லெவல் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமா சின்ன பசங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுங்க, சுவையா இருக்கும். இது ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேலே டெக்கரேஷனுக்காக நான் முந்திரி பாதாம்லாம் போட்டிருக்கேன், அதுவும் ஆப்ஷனல் தான். இது ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்கன்னா 4-5 நாளைக்கு கெட்டு போகாது. வெளியில வச்சிங்கன்னா 2 நாள் நல்லா இருக்கும். இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம சேனல்ல நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.